ஹாய், வெல்கம் டு குக் வித் நந்து. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி சுரைக்காய் ஸ்பெஷல். சுரைக்காயில் நம்ம ஸ்பெஷலாக டிஃபன் ஐட்டம்ஸ்க்கு மட்டும் இல்லை, ரைஸ்க்கும் எப்படி சேர்த்து செய்யலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதுக்கு நம்ம ஒரு பேனில் ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் சீரகம், சோம்பு ஒரு ஸ்பூன், கருவேப்பிலை, வெங்காயம் பெரிய சைஸில் 1 எடுத்திருக்கேன், 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இதை நல்லா கிளறி கொடுங்க. லைட்டாக ப்ரௌனிஷில் வந்த உடனே நம்ம தக்காளி ஆட் பண்ணிடலாம். தக்காளி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. சுரைக்காயை மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஸோ அதையும் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் சால்ட் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் என்ற ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இது கூட 1/4 சிட்டிகை மஞ்சத்தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். நம்ம சேனலில் ஹெல்த்தியான ரெசிபி, ஈவினிங் ஸ்நாக்ஸ், அந்த மாதிரி நிறைய ரெசிபீஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது கூட பாசிப்பருப்பு ஊற வச்சுருந்தேன். ஸோ நல்லா 2 கை அளவுக்கு நல்லா பாசிப்பருப்பை ஊற வச்சுக்கோங்க. அப்போ தான் டிஃபனுக்கும் நம்ம எடுத்துக்கலாம், சாதத்துக்கும் நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். மார்னிங் பசங்களுக்கு நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கட்டி கொடுக்குறப்ப இந்த மாதிரி நீங்கள் சிம்பிளாக ஈஸியாக ரெடி பண்ணிவிட்டு ஆஃப்டர்நூன் நீங்களும் வச்சுக்கலாம். ஸோ வாங்க, அது கூட வீட்டு மிளகாய்த்தூள், நம்ம தனி மிளகாய்த்தூள் அரைச்சி வச்சுருப்போம்ல வீட்டுக்கு குழம்புக்கு, ஸோ அது 1 டீஸ்பூன். அண்ட் தென் காஷ்மீரி சில்லி கலருக்காக 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்துட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி டைமில் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. தண்ணி இன்னும் கொஞ்சம் முழுகிற அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ லிட்டில் பிட் வாட்டர் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இன்னும் கொஞ்சம். ஸோ காய் நல்லா முழுகிற அளவுக்கு தண்ணி நம்ம ஆட் பண்ணியாச்சு. விசில் போட்டுடலாம். 3 to 4 விசில். நல்லா பருப்பும் வெந்திருக்கும், ஸோ காயும் நல்லா வெந்திருக்கும். அந்த டைமில் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கும். நல்லா கரெக்டான கன்சிஸ்டன்சி. இங்கே பாருங்கள், நல்லா இதையே மிக்ஸ் பண்ணி கொடுங்க. சூடாக இருக்கிறதால இந்த மாதிரி இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் சாதத்து கூட பிசைஞ்சு சாப்பிட்ற அளவுக்கு கரெக்டாக வந்துடும். ஸோ நீங்கள் இதை மார்னிங் டிஃபனுக்கும் வச்சுக்கலாம். சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே இது நல்லாயிருக்கும். இது கூட கொரியண்டர் லீவ்ஸ் போட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம். நம்ம சேனலில் ஈஸி அண்ட் சிம்பிள் வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸை வச்சு நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆல் என்ற ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. பாய் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.